எப்பா பிரகாஷ், என்னம்மா? உனக்கு நல்ல சம்பந்தம் வந்திருக்குது. பொண்ணு போட்டோவையாச்சும் தான் பாரு. பாக்கலாமா? இந்த ராசா டீ எடுத்துக்க. இது உங்களுக்கு, இது எனக்கு. அம்மா டீல என்ன போட்டிருக்க? ரொம்பவே நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தாயேன். எடுத்துக்க ராசா. எனக்கு இவ்வளவு டீ குடிச்சு பழக்கம் இல்ல. புத்தகம் ஜாக்கிரதை. இன்னும் கொஞ்சம் குடி. அம்மா செல்லம். பிரகாஷ், ஏன் எப்பவும் ஏன் ராசாவையே குறை சொல்லிட்டு இருக்க? நாள் பூராவும் பாவம் படிச்சுக்கிட்டே இருக்குது. அப்பதானே மூளை சுறுசுறுப்பா இருக்கும். அம்மா, நீ இவனை ராசா ராசன்னு செல்லம் கொடுத்து அவன் முந்தானால முடிஞ்சு வச்சுக்க. இவன் எப்ப புத்தகத்தெல்லாம் மூட்டை கட்டி வைக்கிறது, வயல நமக்கு எப்ப உதவி பண்றது? அண்ணே, நான் மட்டும் வயல்ல வேலை பார்த்தனா நிலைமையே புரட்டி போட்டுருவேன். முதல்ல நீ புரண்டு படுக்கிற வழி பாரு. 2 நாளா குளிக்க கூட இல்ல. புரட்டிடுவாரும்ல. பிரகாஷ், படிச்சிட்டு இருக்கும் போது வேற எதுல கவனம் போகும்? நீ வேற எப்ப பாரு என் ராசா பின்னாடியே பெரும்பை எடுத்துட்டு சுத்த. சும்மாருமா, இவன் பெருசா படிச்சு கழிச்சு இந்த கிராமத்தை விட்டோ வயலை விட்டோ நம்மள டவுனுக்கு கூட்டிட்டு போறது இல்ல. நம்ம வயல்ல இருக்கிற பூச்சி புழு மாதிரி இவன் புத்தக புழு. ஆமா தம்பி, பூச்சின்னதும் நினைவு வந்துருச்சு. நம்ம பருத்தில மருந்து தெளிக்கணும், மறந்துடாத. கண்ணு கோபி, உன் அண்ணன் சரியாத்தான் சொல்றான். நீயும் எங்களோட வயல் வேலையில வந்து உதவியாயிரு. சொல்றது விளங்குதா? சாயந்தரம் பூச்சிக்கொல்லி வாங்க நம்ம கடைக்கு போகலாம். நீயும் கூட வாயா? சரி. பயப்புள்ள குழந்தையாவே இருக்கான். பாவம், என் பிள்ளை எவ்வளவு படிப்பும் எழுத்து முக்கியமாச்சே. வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம் கோபாலு. எங்க இந்த பக்கம் என்ன விஷயம்? இன்னைக்கு எல்லாரும் குடும்பத்தோட கிளம்பிட்டீங்களே. கோபியும் கூட வந்திருக்கானே, ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாம படிப்பு கிடிப்பு முடிச்சிட்டு வாத்தியார் வேலைக்கா போற? வய வேலை செஞ்சா 2 காசு சம்பாதிக்க ஒத்தாசையா இருக்கும்ல. நீங்க சொல்றது சரி. சரி, போ கணக்கு. கோவாலு 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 இதோ இங்க இருக்கே. ஏன் கோவாலு? சொல்லுங்க அண்ணாச்சி. நீ 40-45 நாள் முன்னதான பருத்தி விதைச்ச இல்ல? போன வாட்டி பூச்சிக்கொல்லி தெளிச்சது 10 நாள் முன்னாடி தானே? அப்ப ஒண்ணு செய்யலாமே, இந்த வாரத்துக்கு உனக்கு 2 பூச்சிக்கொல்லி இதுவும் கொடுக்கறேன். எல்லாத்தையும் கலந்து வயல்ல தெளிச்சிரு. அடுத்த வாரத்துக்கு 2 பூச்சிக்கொல்லி இன்னும் கொடுத்துடலாம். ஆனா கோவாலு, ஒரு விஷயம் நினைவுல இருக்கட்டும். என்ன? ஒரே பூச்சிக்கொல்லிய அடிக்கடி வயல்ல தெளிக்க கூடாது. புரிஞ்சது இல்ல? புரிஞ்சிருச்சு. இந்த எடுத்துக்க. அந்த பவுச் இருக்க, அதுல என்ன இருக்கு? தம்பி, அது லான்சர் கோல்டு. ஆனா உங்க அப்பாவுக்கு இப்போ உதவுற விஷயம் இல்ல. ஏன்? என்ன தம்பி, நீ சின்ன பையன், ஆனா கேள்வி எல்லாம் பெருசா கேக்குறிய. நான் சொல்றேன்ல, இப்ப அது உங்க அப்பாவுக்கு பிரயோஜனப்படாதுன்னு. நீ சும்மா கோபி. அண்ணாச்சி தான் சொல்றாருல்ல, அது ஏன் மண்டையில ஏற மாட்டேங்குது. எல்லாரும் இதத்தான் தெளிக்கிறாங்க. சும்மா வாக்குவாதம் பண்ணாத. சரிங்க அண்ணாச்சி, நாங்க கிளம்புறோம். வாங்க, போயிட்டு வாங்க. என்னண்ணே, என்ன விஷயம்? ஒண்ணுமில்லப்பா. என்னாச்சுண்ணே? என்னவோ மாதிரி சோகமா இருக்கீங்க. அதான்பா, மருந்து தெளிக்கிற பிரச்சனை தான். இந்த கூலிக்காரங்களை தேடி பிடிக்கணும், அவங்கள கெஞ்சணும், அப்புறம் தண்ணி வரவழைக்கணும், அதுக்கப்புறம் சரியான அளவுல பூச்சிக்கொல்லி மருந்து கலக்கணும். அண்ணே, இந்த பிரச்சனை தான் எப்பவும் இருக்குதே. உழைச்சுதானே ஆகணும். சரிப்பா, சரி பாக்கலாம். அஞ்சு, 6, 7, 8. எவ்வளவு உழைச்சே என்ன? இவ்வளவுதான் மிச்சம். 4-5 மாசம் ஓடினாலே பெரிய விஷயம். அப்புறம் நாட்டாம முன்னாடி கையேந்தணும். போதும், எல்லாம் போதும். இந்த கிராமத்துல வயல் வேலையை நம்பி பிரயோஜனம் இல்ல. சொல்றத கேளுங்க.
டவுனுக்கு போயிடலாம். ஏய் டவுனு 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 சும்மா இருப்பா. இங்க இருக்கிறது நம்ம நிலம், நம்ம மனுஷங்க. அப்புறம் இவ்வளவு கடன் தலைக்கு மேல வச்சுக்கிட்டு எங்க போறது டவுனுக்கு? அட, எல்லாத்தையும் அடைச்சிட்டு மிச்ச மீதியோட போவோம். உனக்கு டவுனுக்கு போகணுங்கிற பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. எல்லா கடனையும் அடைச்சிட்டு கையில என்னத்த மிஞ்சம் திருவோடுதான். டவுனுக்கு போய் என்னத்த திங்கிறது? இங்கதான் இருக்கணும், நல்லா உழைக்கணும். உழைக்கணுமா? எவ்வளவுதான் உழைச்சாலும் இந்த பாலா போன தத்துப்பூச்சி, அஸ்வினி, இலப்பேணு எல்லாம் ஒவ்வொரு வருஷம் பருத்தி நாசமாக்கிடுது. உழைக்கணுமா? டேய் டேய் தம்பி, கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து யோசிச்சா ஏதாவது வழி கிடைக்கும். இப்பதான் நம்ம கூட கோபியும் இருக்கா இல்ல? நம்ம 3 பேரு 3 பேர் இல்ல, தனியா மண்டைய உடைச்சுக்கங்க. நான் இப்பவே டவுனுக்கு போறேன். எங்கயா போற நீ? பைத்தியம் பிடிச்சிருச்சா? வயசான காலத்துல இப்படி தவிக்க விட்டுட்டு போற? மனசாட்சி இல்ல உனக்கு? இன்னைக்கு யாரும் என்ன நிறுத்த முடியாது. நான் போகத்தான் போறேன், நான் போகத்தான் போறேன். சொல்றது கேளு. அண்ணே, நில்லு. பிரகாஷ், தம்பி பிரகாஷ், நில்லுப்பா. நீ இல்லாம நான் தனியா எப்படி? நீ இல்லாம எனக்கு கை ஒடிச்சது போல இருக்குப்பா. நான் உடமா முடங்கி போயிருவேன்பா. சொல்லு அவனுக்கு. கவலைப்படாதீங்கப்பா, நான் உங்க கூட இருக்கல. நம்ம சேர்ந்து ஏதாச்சும் செய்யலாம். வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம் அண்ணாச்சி. ஏன்பா கோவாலு, உன் பையன் பிரகாஷ் டவுனுக்கு போயிட்டானாம்ல? கேட்கவே சங்கடமா இருக்கு. அவன் தான் வயசான காலத்துல உன்னை தாங்கணும். போகட்டும், நீ இப்ப இதை எடுத்துட்டு போ. இங்க பாரு, ஒன்னும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நான் எல்லாம் கணக்குல எழுதிக்கிறேன். சரியா? எடுத்துட்டு போ. அண்ணாச்சி, இந்த சாதாரண பூச்சிக்கொல்லி ஒரு தடவை போட்டா ஒரு வகை பூச்சி தான் அடிக்குது. ஆனா பருத்தியில ஒரே நேரத்துல 2-3 வகை பூச்சி தாக்குது. அப்ப அதுங்களுக்கு 2-3 வகை மருந்து கொடுக்கறீங்க. அதை கலந்து தெளின்னு சொல்றீங்க. ஆனா எதை எப்ப எப்படி கலக்குறதுன்னு அந்த அளவு எப்பவுமே சரியாகிறது இல்ல. அப்ப ஏதாவது மாய மந்திரம் போடவா? அதெல்லாம் வேண்டாம், சரியானதை கொடுங்க. அதாவது லான்சர் கோல்ட். இது தத்துப்பூச்சி, அஸ்வினி, இலைப்பேன் எல்லாத்தையும் தாக்குமா. அதனால 100ல ஒரு வார்த்தை லான்சர் கோல்ட் மட்டும்தான். எனக்கு எல்லாம் நல்லா தெரியும். லான்சர் கோல்ட் ரொம்ப சக்தியான பூச்சிக்கொல்லி. ஆனா தம்பி, விதைச்ச 2-2.25 மாசத்துக்கு அப்புறம் போடணும். இப்ப இருந்து இவ்வளவு சக்தியான பூச்சிக்கொல்லி எதுக்கு? அண்ணாச்சி, தாகம் எடுக்கும் போதுதான் கிணறு வெட்டுவீங்களா? சீக்கிரமே சரியான சிகிச்சை செய்யலனா அப்புறம் வருஷம் அழுகுற மாதிரி தலையெழுத்த நினைச்சு வரணும். கொண்டாங்க. சரி தம்பி, இந்த லான்சர் கோல்ட் இந்த சரிப்பா. போயிட்டு வாங்க. வரோங்க. பாருங்கப்பா, சொல்லு ராசா. இந்த 16 லிட்டர் டேங்க்ல 25 கிராம் 2 கரண்டி லான்சர் கோல்டு போடணும். 16 லிட்டர் டேங்க்ல 25 கிராம் 2 கரண்டி. இது முதல்ல, அப்புறம் இது ரெண்டாவது, அதாவது 50 கிராம். 50 கிராம். அப்போ 1 ஏக்கருக்கு எவ்வளவு வேணும்? 25 500 கிராம். 500 கிராம். அதுக்கப்புறம் அடுத்த 2 வாரத்துக்கு சும்மா இருந்தா போதும். அதாவது 15 நாள். ஆமா. அப்ப 15 நாள் மருந்து தெளிக்க வேண்டாமா? தேவையில்லப்பா. அப்ப கூலிக்காரங்கள அடிக்கடி கூப்பிட வேண்டாம்? வேணாம். அப்ப ராசா, தண்ணிக்கு சும்மா சும்மா ஏற்பாடு செய்ய வேணாங்கிற? வேணாம். இது ரொம்ப நல்லா இருக்கேப்பா. இன்னொரு விஷயம் என்ன? எப்பவும் தெளிக்கிறதுக்கு முன்னாடி பாதுகாப்பு விதிகளை கவனமா பாத்துக்கணும். நீ போட்டுட்டு இருக்கிற மாதிரி. வாங்கப்பா. இப்ப நான் லான்சர் கோல்டு எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றேன். ராசா. இத தெளிச்சதுமே நேரா செடிக்குள்ள போகுது. இது பூச்சிங்களை புது வழியில கொல்லுது. இது உள்ள போய் 2 இடத்துல ஒரே நேரத்துல தாக்குது. அதனால பூச்சிங்களுக்கே புரியறது இல்ல எதுல இருந்து தப்பிக்கிறதுன்னு. தலை சுத்தி செத்து போயிருது. அதாவது பூச்சிங்க மண்டைக்குள்ள போய் மண்டைய சுத்த வைக்குது. சுத்த வைக்கும். பிரமாதம்பா.
வாங்கப்பா. போலாம். கோபிராசா, பருத்தி இவ்வளவு ஆரோக்கியமா எப்பவுமே இருந்ததில்ல, மெய்யாலும் சொல்றேன். இதுக்கு காரணம் லான்சர் கோல்டோட ஃபைட்டோடோனிக் விளைவு. ஆ? என்ன ஃபைட்டோடோனிக்? அத விடுங்க. அதாவது லான்சர் கோல்டு பயிர்களை பசுமையா ஓ வைக்கும். அப்படியா? ரொம்ப விவரமான ஆளாயிட்டப்பா. இருப்பா, கொஞ்சம் உன் பயிரை பாரு. லான்சர் கோல்டு உதவியால எவ்வளவு அருமையான விளைச்சல் கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம கெட்ட காலம் போயிடுச்சு. இந்த தடவை நம்ம விளைச்சல பாருங்க. சபாஷ்டா தம்பி. எல்லாம் புரிஞ்சுதா? 1 ஏக்கர்ல 500 கிராம் லான்சர் கோல்டு போடணும். ஆனா தம்பி, அண்ணன் சொல்றாரு பாதி இருந்தா போதும்னு. சரி, ஒண்ணு சொல்லுங்க. உங்க பையனுக்கு மலேரியா வந்துச்சுல, டாக்டர் அவனுக்கு 1 மாத்திரை கொடுக்க சொன்னார்ல, நீங்க உங்க போக்குல அவனுக்கு பாதி மாத்திரை கொடுத்தீங்களா? அது எப்படி? முழுசா கொடுத்தேன். எங்களோட புள்ள இல்ல. பயிரும் பிள்ளைங்க மாதிரி தான். அதுல மட்டும் ஏன் கஞ்சித்தனம்? இன்னொன்னு, இத 2வது தெளிப்புல இருந்து தான் பயன்படுத்தணும். ஆனா தம்பி, என்ன சொல்றீங்க? ஏன் 2வது தெளிப்புலயே? ஏன்னா லான்சர் கோல்ட்ல ரொம்ப சக்தி இருக்கு. சரியான சிகிச்சையை சீக்கிரமே ஆரம்பிக்கிறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. ஆனா பூச்சிகள் நிறைய இருந்தா நிறைய தடவை மருந்து தெளிக்கலாம். எவ்வளவு மருந்து தெளிச்சாலும் எவ்வளவு தடவை தெளிச்சாலும் தப்பு எதுவும் இல்ல. லான்சர் கோல்டு பருத்தி பயிருக்கு ஒரு வரப்பிரசாதம். புரிஞ்சுதா? யோசிச்சு பாருங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா 1 வருஷத்துல ஒவ்வொரு ஏக்கருக்கும் கணக்கு பார்த்தா இதுதான் ரொம்ப மலிவு சக்தியானது. வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம் தம்பி. ஆமா, நீ கோவால பையன் பிரகாஷ் தானே? ஆமாண்ணே. அப்பனை விட்டு டவுனுக்கு போயிட்டியாம்ல? அண்ணா, ஏன் வீடு பூட்டி இருக்குது? இப்ப உன் குடும்பம் இங்கிட்டு இல்ல. அப்ப எங்க போயிட்டாங்க? இங்க இருந்து நேரா போ. அங்க கோவில்ல இருந்து வலது பக்கம் போனா உனக்கு தெரிஞ்சிரும் தம்பி. சந்தோஷண்ணே. சரி தம்பி, அப்புறம் பார்க்கலாம். இப்ப எதுக்காக இங்க வந்த? பாரு பாரு, என் ராசா எவ்வளவு பெருசா சாதிச்சு காட்டியிருக்கான்னு. நிஜமா சொல்றேன், என் மூளை கலகி போயிருச்சுமா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. எதுக்கு மன்னிக்கணும்? இதெல்லாம் நீ டவுனுக்கு போனதால வந்தது. நீ அந்த பக்கம் டவுனுக்கு போயிட்ட. இங்க கோபி புத்தகத்துல படிச்சத செயல்ல காட்டிட்டான். லான்சர் கோல்டோட உதவியால பாரு பாரு என்ன செஞ்சிருக்கான்னு. டவுனுக்கு போறானா? பிரகாஷ் என்ன? ராசா, என்ன மன்னிச்சிரு ராசா. என்ன பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்கண்ணே? எப்படி இருக்கீங்க? ஒரு தகவலும் இல்ல, கடிதாசி இல்ல. அதை விடு, நீ இதெல்லாம் எப்படி செஞ்சேன்னு சொல்ல. சொன்னேன்லண்ணே, நான் வயல்ல இறங்குனா புரட்டி போட்டுருவேன்னு. ஏதாச்சும் மந்திரிச்சு விட்டியா? இல்லண்ணே,
டவுனுக்கு போயிட்டு மூட நம்பிக்கையை விடலையே. பெருசா ஒண்ணும் இல்ல, நம்ம அண்ணாச்சி கிட்ட இருந்து சரியான பொருள், அதாவது லான்சர் கோல்டு வாங்க ஆரம்பிச்சேன். தத்து பூச்சி, அஸ்வினி, இலைப்பேன் மாதிரி சாறு உறிஞ்சிற பூச்சிகள்ட்ட இருந்து விடுதலை கிடைச்சிச்சு. அப்புறம் அந்த வெள்ளையி அதுக்கு அதே கம்பெனியோட ஒரு தயாரிப்பு இருக்கு, உலாலா. அத பத்தி அப்புறமா சொல்றேன். ஆனா ராசா, நீ இதெல்லாம் எங்க கத்துக்கிட்ட? சில சமயம் கண்ணை திறந்து மூளையை பயன்படுத்தி சரியா தேர்ந்தெடுக்கிறது அவசியம் என்ன. நீங்க கண்ணை மூடி டவுனுக்கு போக முடிவு எடுத்தீங்க, நான் கண்ணை திறந்து லான்சர் கோல்ட பார்த்தேன். ரொம்ப பெரிய ஆளாயிட்ட. உங்களுக்கு நான் என்னைக்குமே ராசாதான். கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட, அவ்வளவுதான். வாங்க அப்பா. இப்போது மன்னிச்சிருங்கப்பா. மன்னிச்சிருங்களேன். திரும்பி வந்தது நல்லதுக்கு தான். யூபிஎல்லின் லான்சர் கோல்டு, சாறு உறிஞ்சும் பூச்சிகள் பல, வழி மட்டும் ஒன்று. வணக்கம், என் பெயர் மனோகரன், பாலமேடு கிராமம், நாமக்கல் மாவட்டம். நான் 10 ஏக்கரில் கிணற்று பாசனத்தில் விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன். சென்ற ஆண்டு 5 ஏக்கரில் பருத்தி சாகுபடி செஞ்சுருந்தேன். இந்த ஆண்டு 7 ஏக்கரில் சாகுபடி பண்ணியிருக்கேன். பருத்தி பயிரில் 60-70 நாட்கள் வரையில் உள்ள பயிர் காலகட்டங்களில் இலைப்பேன் அதிகமாக தாக்குதல் வருது, நிறைய சேதங்களை விளைவிக்குது. அது மாதிரி அந்த நேரத்தில் யூபிஎல் கம்பெனியோட லான்சர் கோல்டு மருந்து ஒரு ஏக்கருக்கு 500 கிராம் வீதம் தெளித்தா நல்ல பலன் கிடைக்கிது. அது தெளிக்கும் போது பயிர் வளர்ச்சியும் நல்லா இருக்குது. காய்கள் நல்ல முதிர்ச்சி அடைஞ்சு காயினுடைய வெயிட் ஜாஸ்தியாகி பருத்தியினுடைய மொத்தம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஈல்டு ஜாஸ்தியாக கிடைக்கிது. கடந்த 3 வருஷமாக பருத்தி சாகுபடியில் யூபிஎல் கம்பெனியோட லான்சர் கோல்டு நாங்கள் இலைப்பேனுக்காக நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேங்க. நல்ல முறையில் செயல்பாடு இருந்தது. போன வருஷமும் பயன்படுத்தியிருந்தேன், இந்த வருஷமும் அதை பயன்படுத்துகிறதா இருக்கிறேன். இதனால் எல்லா விவசாயிகளுமே இந்த மருந்தை பேன் தாக்குதல் இருக்கும் பட்சத்தில் இதை பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பாக இருக்குது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம், சேகர், வயக்காடு, தொட்டியப்பட்டி, வையப்பமலைவலி, ராசிபுரம், நாமக்கல் மாவட்டம். தொட்டிப்பட்டி வயக்காட்டில் ஒரு 6 ஏக்கர் பருத்தி போட்டிருக்கிறோம். போன வருஷம் லான்சர் கோல்டு 40வது நாள் யூஸ் பண்ணோம். அஸ்வினி இலப்பேனுக்கு 4 நாளில் பூச்சி இலப்பேன்லாம் கண்ட்ரோல் ஆச்சு. 20 நாள் வரைக்கும் அந்த பருத்தியின் எந்த ஒரு பூச்சி இறங்காத அளவுக்கு கண்ட்ரோலாக இருந்தது. மறுக்க 2 ட்ரிப் அடித்தோம். இதனால் எங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. நிறையா விவசாயிங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தினதுனால அவங்களும் வாங்கி நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. இன்னும் இந்த வருஷமும் பருத்தி போட்டிருக்கிறோம். இந்த வருஷமும் நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்தி கம்பெனிக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்னு நன்றியுடன் விடைபெறுகிறோம். வணக்கம். என் பேர் செந்தில், தொட்டியப்பட்டி, ராசிபுரம் தாலுக்கா. நான் எங்கள் நிலம் மொத்தம் 10 ஏக்கரா இருக்குது. அதில் 6 ஏக்கரா பருத்தி போட்டிருக்கிறோம். யூபிஎல் இது மருந்து நிறையா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நான் கடையும் வச்சுருக்கிறேன், பூச்சி மருந்து கடையும், மணி ஏஜென்சிங்கிற பேரில் ஆத்திமேட்டில் வச்சுருக்கிறேன். அதில் யூபிஎல் ப்ராடக்டில் லான்சர் கோல்டுங்கிற மருந்து அந்த இலைப்பேன் வந்ததுன்னா 40 நாள் இலைப்பேனுக்கு ஒரு ஏக்கருக்கு 500 கிராம் வீதம் அடிக்கிறோம். நல்லா இருக்கு, மற்ற விவசாயிகளுக்கும் கொடுக்குறோம், நல்லா இருக்குது. அதை நான் இப்போ 2 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். யூபிஎல் ப்ராடக்ட் நிறைய மருந்து நல்லதாகவே இதாக இருக்கு. இந்த மருந்து லான்சர் கோல்டு ஏக்கருக்கு 500 கிராம் அடிக்கிறதுனால 2 நாள் 3 நாளில் இலைப்பேன் பூராமே கண்ட்ரோல் நல்லா இருக்கு. அது மறுபடியும் ஒரு 20 நாள் 30 நாளைக்கு இலைப்பேனே வரதில்லை. இது லான்சர் கோல்டு அடிக்கிறதுனால ரொம்ப திருப்தியாக இருக்கு. மற்ற விவசாயிகளுக்கு கொடுக்குறீங்களோ அவங்களும் வாங்கி போய் அடித்து ரொம்ப திருப்தியாக இருக்குது, நல்லா இருக்குதுங்கிறாங்க. இப்போ வருங்காலத்துலேயும் லான்சர் கோல்டு நிறைய யூஸ் பண்ணுவோம். வணக்கம், என் பேர் குமாரசாமி, தொட்டிப்பட்டி போஸ்ட்டு, நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு. எனக்கு மொத்தம் 5 ஏக்கர் இருக்குது. அதில் 3 ஏக்கரை பருத்தி போட்டிருக்கேன். லான்சர் கோட் ஒரு ஏக்கருக்கு 1/2 கிலோ அடித்தேன். 1-2 நாளில் பேனெல்லாம் செத்து போச்சு. அதுக்கு பிற்பாடு பேனே வரல. 20 நாள் வரலாம். செடி நல்லா பசுமையாக வந்தது. அதனால் பிற்பாடு வேறு எந்த மருந்தும் அடிக்கலை. மாதம் நல்லா அதிகமாக கிடச்சிது. போன வருஷமும் இந்த மருந்து அடித்தேன், இந்த வருஷமும் இந்த மருந்து அடிச்சேன்னா எனக்கு மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது. யூபிஎல்லின் லான்சர் கோல்டு, சாறு உறிஞ்சும் பூச்சிகள் பல, வழி மட்டும் ஒன்று.